கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு செவிசாய்க்குதா அல்லது நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க இவங்களுக்கு ஒன்று வேணுமா? அமைச்சர் சொன்னது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் மித்ரா பார்க் 7 பார்க் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இது சேலஞ்ச் மாடல், அதாவது எல்லா மாநிலங்களும் போட்டி போட்டு ஒரு சேலஞ்ச் மாடலில் எல்லா மாநிலங்களும் சேலஞ்ச் பண்ணி தமிழ்நாட்டுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. குறிப்பாக எங்கள் மாநிலத்துக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்டைல் பார்க் கொடுத்தீங்கன்னா கரண்ட் இந்த ரேட்டில் கொடுப்போம், லேண்ட் இந்த ரேட்டில் கொடுப்போம். இத்தனைக்கும் விருதுநகர் யாருடைய தொகுதின்னு உங்களுக்கு தெரியும். விருதுநகரில் தான் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்னுடைய தொகுதி கூட பக்கத்தில் வருது. இன்றைக்கி விருதுநகரில் இருக்குது. இன்றைக்கி உண்மையாலுமே விருதுநகரில் பார்க் வந்த பிறகு மாநில அரசு என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஒரு சேலஞ்சு மாடலில் மத்திய அரசு கூப்பிட்டு கொடுக்கல, மாநில அரசு வேண்டும் என்று விருதுநகருக்கு ஒரு பிஎம் மித்ரா பார்க்கை வாங்கிட்டு வந்தாங்க. அதன் பிறகு இன்றைக்கி தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு 2024 ஜனவரியில். மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எந்த திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ்க்கே கொண்டு வர்றதில்லை. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப், அதை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. விருதுநகர் பிஎம் மித்ரா பார்க் அதை ப்ரொமோட் பண்ணுறதில்ல. இவங்க வேறு ஏதோ ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மத்திய அரசு கொடுத்தும் கூட மாநில அரசு அதை வந்து தேங்க்யூ சார் மாநில அரசு அதை ஏதோ மத்திய அரசுக்கு பேர் வந்துடும் அப்படிங்கிறத எடுத்தாங்கன்னா எப்படி? இப்போ பிஎல்ஐ ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் மென்பொருள் உற்பத்தி, குறிப்பாக செல்ஃபோனுடைய செல்ஃபோன் ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு ஒரு பக்கம் வந்து மாநில அரசு சொல்கிறாங்க, செல்ஃபோன் ப்ரொடக்ஷன் வருது, புதுசாக வந்து சைனா பேஸ் கம்பெனிஸ் எல்லாம் வர்றாங்கன்னா பிஎல்ஐனால் மட்டும்தான் வர்றாங்க. ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்னால் மட்டும்தான் இன்றைக்கி ஒசூராக இருக்கட்டும், சென்னை பக்கத்துலையாக இருக்கட்டும், பிஎல்ஐனால் மட்டும்தான் தமிழகத்தில் செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங் வருது. உதாரணத்துக்கு எய்ம்ஸ் மதுரை எடுத்துங்க. எய்ம்ஸ் மதுரை இன்றைக்கி நம்ம சொல்லியிருக்கோம், மத்திய அரசு கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். ஃபைனலாக அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஜிக்கா பர்மிஷன்லாம் முடிஞ்சு வேலையை ஆரம்பித்து 2026 நம்ம கட்டி முடிச்சிருவோம். ஒரு மரத்தை கட்டுறக்கு மரத்தை வெட்டுறக்கு 8 மாதம் ஆயிருக்கு தமிழ்நாடு அரசு பர்மிஷன் கொடுக்குறக்கு. மதுரையில் இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த டெண்டர் யார் எடுத்திருக்கிறாங்களோ 8 months அவங்க அப்ளை பண்ண தேதிக்கும் மரத்தை கட் பண்ண அவங்க கொடுத்த நாளுக்கும் 8 மாதம் ஆயிருக்கு. நாம் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் பேசுனதை கூட போட்டிருக்கோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை மத்திய அரசு கொடுத்தும் கூட மாநில அரசு அக்கறையோடு அதை செயல்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அது மேடம் அவங்க சொன்னது போல் பிஎம் மித்ரா ஸ்கீமாக இருக்கட்டும், பிஎல்ஐ ஸ்கீமாக இருக்கட்டும், மத்திய அரசு திட்டம்னாலே நிதின் கட்கரி அவங்க பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே பாருங்கள், பெங்களூர்லேருந்து தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சிருச்சு வேகமாக. ஆனால் தமிழ்நாடு பார்டருக்குள்ளே வரவே மாட்டேது. காரணம் ஜல்லி இல்லை, அக்கறை இல்லை தமிழக அரசுக்கு. அது மத்திய அரசினுடைய திட்டம், நாம் எதுக்கு ஜல்லி கொடுக்கணும்? 2 முறை நிதின் கட்கரி அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவ்வளவு மத்திய அரசு கொடுத்தும் கூட அதை முழுமையாக பயன்படுத்துவதற்கு மாநில அரசு தயாராக இல்லை என்று. அதனால் சகோதரி கேட்ட கேள்வியில் நியாயம் இருந்தாலும் கூட எங்களுடைய கோரிக்கை, மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டத்தை 2ஆம் தர திட்டமாக அதை கொடுத்தா மத்திய அரசு பேர் வாங்கிக்கும். நமக்கு எது அது வேண்டும்னா எப்படி இதெல்லாம் நம்ம கிரவுண்ட் லெவலில் அதை கன்வெர்ட் பண்ண முடியும்? அதைத்தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னாங்க. ஏன்னா அமைச்சர் அவர்கள் கேபினெட் மந்திரியாக இருக்கிறாங்க, அரசியல் அவங்க பேச விரும்பலை. இன்றைக்கி அமைச்சர் அவர்கள் வந்து உங்களுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் நீங்கள் கேட்டீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, சார் இன் தமிழ்நாடு இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் டிஎம்கே இஸ் டூயிங் அ ப்ரொடெஸ்ட் டுடே சார். தட் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிட் நாட் கிவ் எனிதிங் டு தமிழ்நாடு, ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். டுடே அவர் ஆனரபிள் கேபினெட் மினிஸ்டர் இன்றைக்கி தெளிவாக தமிழ்நாட்டுக்கு இங்கே பாருங்கள் இதில் வந்திருக்கு, டெவல்யூஷனில் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு, கிராண்ட் எய்டில் பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு, நாம் கொடுத்துருக்கக்கூடியது ஒன்றொன்றும் ரயில்வேஸில் இந்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ வந்திருக்கு, ஒன்றொன்றையும் பிரித்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சொல்கிறாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொல்கிறாங்க, தமிழ்நாடு பேரே இல்லை, அதனால் நான் வந்து டிடி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன். அப்போ மாநில அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்குது, அதில் 27 மாவட்டங்கள் பேரே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது 27 மாவட்டத்தில் எல்லாரும் ஒரு தலைவரும் போய் எங்கள் மாவட்டத்து பேரை நீங்கள் பட்ஜெட்டில் சொல்ல, அதனால் எங்கள் மாவட்டத்துக்குள்ள முதலமைச்சர் அவர்களே நீங்கள் வரக்கூடாதுன்னா எவ்வளோ நியாயம் இருக்கும்? நியாயமே இல்லை. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய பெயர் எங்கே சொல்ல வேண்டுமோ சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஆளுகின்ற மாநிலத்தினுடைய பெயரே குறிப்பில்லை. உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ் குறிப்பில்லை, மகாராஷ்டிரா குறிப்பில்லை, ஐயாவுடைய சொந்த ஊராக இருக்கக்கூடிய தெலங்கானா. அதனால் எல்லாரும் கூட இங்கே இருக்கிறோம். மாநிலத்துக்கு என்ன வருமோ அது கண்டிப்பாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் செக்ரட்டரி இன்டர்வியூ கொடுக்குறாங்க. சோமநாதன் ஐயா தமிழகத்தை சார்ந்தவர், நம்ம ஊருக்காரர் ஐஏஎஸ் அதிகாரி. சோமநாதன் ஐயா சொல்கிறாங்க, எங்களுக்கும் மாநிலத்தினுடைய ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கான்ஸ்டியூஷன் படி. ஸோ டெவல்யூஷன் ஆஃப் பணம் என்ன போகணும் கரெக்டாக கொடுத்துட்றோம், ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்க கரெக்டாக பிரித்து கொடுத்துட்றோம், நாங்கள் கொடுத்துருக்கிற ப்ராமிஸை கொடுத்துட்றோம். இதுவரைக்கும் மாநிலத்தினுடைய எந்த நிதித்துறை செயலாளரும் பிரச்சனையே பண்ணல. நீங்கள் நல்லா பாருங்கள், பிரச்சனை பண்ணுறது பொலிட்டீஷியன்ஸ். சோமநாதன் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி கூட என்டிடிவிக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரும் நாங்களும் தொடர்ந்து இணக்கத்தில் இருக்கோம், எங்களுக்குள்ள அந்த டெவல்யூஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை, தமிழகத்திற்கு நியாயமாக என்ன வந்து சேருமோ வந்து சேருது,
தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரோ அதுக்கே மகாராஷ்டிரா நிதித்துறை செயலாளரோ பிரச்சனை பண்ணல. அவர் அரசியல் பேசல. இருந்தாலும் அந்த கருத்தில் முக்கியமான கருத்து இது அரசியல் பேசுவதற்காக வேண்டுமென்றே பொய்ய சொல்கிறாங்க. அதையும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் கோடிட்டு காட்டினாங்க. மூன்றாவது நம்முடைய அமைச்சர் மிக முக்கியமாக சொன்னது, இன்றைக்கி தமிழகத்திற்கு இதுவரை வந்ததை சொல்லியிருக்கிறாங்க. 10 ஆண்டுகளாக வந்தே பாரத் 6 ட்ரெயினாக இருக்கட்டும், 77 ரயில்வே ஸ்டேஷனை வந்து நம்ம புதுமைப்படுத்திகிட்டு இருக்கோம் அதாக இருக்கட்டும், இது போன்ற பல திட்டங்கள் ஆரம்பித்து சாகர்மாலா பரியோஜனா அந்த ஸ்கீமில் குறிப்பாக நம்முடைய உள்கட்டமைப்புக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், எதை வைத்து பார்த்தாலும் கூட தமிழகம் புறக்கணிக்கப்படவில்லை. இன்ஃபேக்ட் தமிழகத்திற்கு அதிகமாக கொடுத்துருக்கோம். ஜிதேந்திர சிங்ஜி சார் டிட் அ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இன் சென்னை டுடே. Sir was telling Tamil Nadu got more than Kashmir. Should I do a protest in Chennai today? So I will not do a protest. தமிழகத்திற்கு எவ்வளோ வந்திருக்குமோ வந்திருக்கு. காஷ்மீருக்கு அவர் காஷ்மீர் மாநிலத்தை சார்ந்த எம்பி, காஷ்மீரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி. எங்கள் ஊருக்கு எவ்வளோ வந்திருக்குமோ வந்திருக்கு, உங்கள் ஊருக்கு எவ்வளோ வந்திருக்கோ வந்திருக்கு. ஆனால் பத்திரிகை நண்பர் மூலமாக எதற்காக மத்திய அமைச்சரே வந்து கோயம்புத்தூரில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாங்கன்னா அந்த பொய்யையெல்லாம் முறியடிப்பதற்காக. எல்லா கேபினெட் மந்திரிகளும் நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்கறது வேறு. இன்னைக்கு கேபினெட் மந்திரிகளே ஒரு ஊராக வர்றாங்க. கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. மூத்த அமைச்சர் ஜிதேந்திர சிங்ஜி அங்கே சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி முருகன்ஜி விஜயவாடாவில் இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் நம்முடைய பொறுப்பு மிகுந்த அமைச்சர்களே நேரடியாக போய் பேசுகிறாங்க. அதனால் எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு, மத்திய அரசினுடைய ப்ராஜெக்ட்னாவே அது 2ஆம் தரமாக நீங்கள் பார்க்குறனால தான் எங்களுக்கும் கெட்ட பேர் வருது. ப்ராஜெக்ட் டிலேவும் நடக்குது. மக்களும் சில இடத்துல கோவப்படுறாங்க. அதை மாநில அரசு அந்த போக்கை மாற்றி வேகப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை.